வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம படிமம் மூலம் படிங்கிற சீரீஸில் இப்போ பார்ட் 5 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு 4 பார்ட் பார்க்காதவங்க மேலே நான் ஐ பட்டனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். கீழேயும் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு நீ ஆட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இமேஜ் கான்செப்ட் வச்சு கொண்டு போயிட்டுருக்கோம். இதை படிச்சிங்கன்னா எப்போவுமே மறக்காது. தரவாக தெளிவாக மைண்டில் ஏறும். படிக்கிறப்பவே உங்கள் மைண்டில் ஏறிடும். அதுக்கு நான் கேரண்டி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா அடல் ஏரியா. இப்போ அடல் ஏரியாவில் இந்த ஏரியா மட்டும் எடுத்துங்க. இது ஏரியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியா யாராச்சும் ஒரு ஏரியா அட்ரஸ் தேடி ஏரியா போனோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்க, பெல் அடிப்போம். ஃபஸ்ட்டு இப்போ ஏரியா போனால் பெல் அடிப்போம். அப்போ பெல்ஸ் இதுக்கான கீவேர்டு. ஒரே ஒரு கீவேர்டு தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெல்ஸ். யாராச்சும் ஒரு அட்ரஸ் தேடி ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி போயிட்டோம்னா வீட்டுக்கு போய் பெல் அடிப்போம். அப்போ அடல் ஏரியானா பெல்ஸ் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன்று அடமேன்டைன் இருக்குங்களா? இதில் மேன்டைனுங்கிறத மேன் டைம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கோட் படத்தில் விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்சு பட்டையெல்லாம் தீட்டிட்டு மூஞ்சி ஒளியா அப்படியே நின்றுட்டு இருப்பாரு பூஜை பண்ணிட்டு. இப்போ இதை வச்சுதான் நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சு போறோம். அப்போ பசங்க மேன்னாவே என்ன பண்ணுவாங்கன்னா, டைமுக்கு காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, பட்டை தீட்டுவாங்க. பட்டை இதுக்கு ஒரு கீ பாயிண்ட். அப்புறம் ஒளி, முகம் எப்படி இருக்குங்க, ஒளியா இருக்கும் காலையில. அப்போ மேன்னாவே டைமுக்கு காலையில எந்திரிச்சு, டைம்னா டைமு, டைமுக்கு காலையில எந்திரிச்சு பட்டை தீட்டிட்டு மூஞ்சி பார்த்தா அப்படியே ஒளியா இருக்கும். அவ்வளவுதான். இந்த 2 கீ பாயிண்ட் இதுக்கு, பட்டை ஒளி. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஆடம் எல்லைட் அப்படின்னா இந்த எல்லைட்டை லேட்டு ஞாபகம் வச்சுங்க. நம்ம லேட் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, வாட்ச் பார்ப்போம். அப்போ வாட்சை என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா குவாட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க வாட்சை. அப்போ ஆடம் எல்லைட் அப்படின்னா எல்லைட்டை லேட்டு ஞாபகம் வச்சுப்போம். லேட்டானா நம்ம வாட்ச் பார்ப்போம். வாட்ச்னு ஸ்பீடாக சொன்னீங்களா குவாட்ஸ்ன்னு வரும். அப்போ இதுக்கான கீ பாயிண்ட் குவாட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்து இது பாருங்க, அட்ஜசன்கெல்லாம் டைரக்டா இமேஜ்லயே அப்படியே இருக்கும் வார்த்தை. அட்ஜசிவ் இங்க இருக்கு பாருங்க, ஃபெவிகால்ல ரெசின் அட்ஜசிவ்னு இருக்கு. அட்ஜசிவ்னா என்னங்க, ஃபெவிகால் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒட்டுறக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ அதே தான் ஷார்ட்கட்டு. அட்ஜசிவ் அப்படின்னா ஒட்டுந்தன்மை. இதுக்கு இந்த கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஃபெவிகால்ல இந்த இது இருக்கு அட்ஜசிவ்னு சொல்லி, இந்த ஃபெவிகால் டயக்ராம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கேன். அட்ஜசன் அப்படின்னா இந்த ஃபெவிகால் டப்பால இங்க அட்ஜசிவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபெவிகால் எதுக்கு யூஸ் ஆகுது, ஒட்டுறக்காக. அப்போ இதுக்கான கீ பாயிண்ட் ஒட்டுந்தன்மை. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாங்களா? இது பாருங்க, ஏ டயபெட்டிக் அப்படி இல்லை பேட்டுன்னு ஞாபகம். ஏ டயபெட்டிக் அப்படின்னா பேட்டுன்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா பேட்டிக்னு வரும். இந்த கீ பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எதை மார்க் பண்ணி பிராக்கெட் போடுறேன்னா அந்த கீ பாயிண்ட்டை வச்சு லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அங்க போய் கொஸ்டின் பேப்பர் அந்த கீ பாயிண்ட் பாத்தீங்கன்னா தெளிவா ஞாபகம் வரும். கவலைப்படாதீங்க. பேட் நம்ம எப்போ எடுத்துட்டு விளையாட போவோம், வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம். அப்போ வெப்பநிலை வீழ்ச்சி ஆனதுக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டு வெப்பநிலை வீழ்ச்சி. அப்புறம் என்ன பண்ணுவோம், வெப்பம் மாறினதுக்கு அப்புறம் போவோம். 2 கீ பாயிண்ட், வெப்பம் மாறா. அவ்வளவுதாங்க. அப்போ பேட் எடுத்து ஏ டயபெட்டிக்னா பேட்டிக்னு மட்டும் எடுத்துட்டு, பேட் எடுத்துட்டு நம்ம எப்போ விளையாட போவோம் அப்படின்னா வெப்பநிலை வீழ்ச்சி ஆனதுக்கு அப்புறம், அதாவது வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம். அப்ப என்ன பண்ணுவோம், இன்னொரு கீ பாயிண்ட் என்னன்னா வெப்பம் மாறினதுக்கு அப்புறம். அந்த மாதிரி 2 கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க இதுக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நான் சோர்ஸ் வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலேருந்து எடுத்திருக்கேன். நான் தொடர்ந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ் விர்ச்சுவல் அகாடமியை ஸ்கிப் பண்ணிட்டு இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு தமிழுக்கு நம்ம போக முடியாது. இது மேஜர் ரோல் பிளே பண்ணும். சப்ஜெக்ட் வந்து ஜியாகிரபி. இப்போ வாங்க பார்க்கலாம். அப்சார்ப்ஷன் அப்படின்னா பரப்பீர்ப்பு. இதுல பாருங்க சார்பு, இந்த சார்பை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சார்பு ஈர்ப்பு ரைமிங்கா வரும். சார்பு ஈர்ப்பு, இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். நெக்ஸ்ட் அடல் ஏரியா. நான் சொன்னேன் இல்லைங்க, ஏரியாவுக்கு வந்தா அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்து பெல் அடிப்பாங்க. அப்போ பெல்ஸ் பார் கனிம வகை. பெல்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இது வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அடல் ஏரியா அப்படின்னு சொல்லி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடமேன்டைன். நான் என்ன சொன்னேங்க, மேன்டைனை டைம்னு ஞாபகம் வச்சுட்டு சொல்லியிருக்கேன். மேன் எல்லாம் டைமுக்கு எந்திரிச்சா அது விஜய் படம் கோட் ஞாபகம் வந்துடணும். டைமுக்கு எந்திரிச்சு பட்டையெல்லாம் தீட்டிட்டு அப்படியே மூஞ்சி பார்க்க ஒளியா இருக்கும். அப்போ பட்டை தீட்டிய வைர ஒளி. அவ்வளவுதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் அடமன் எல்லைட்னா லேட்டு ஞாபகம் வச்சுட்டு சொல்லியிருக்கேன். லேட் ஆயிடுச்சுன்னா வாட்ச் பார்ப்போம். வாட்சை நீங்க ஸ்பீடா சொல்ல என்ன வரும்னா குவாட்ஸ்ன்னு வரும். குவாட்ஸ்ன்னு வரும். அப்போ குவாட்ஸ் மிகு கிரேனேட். அவ்வளவுதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் அடாப்ஷன். இப்போ அடாப்ஷன்னா ஏத்துக்கிறது. இப்போ நமக்கு தமிழ் வந்து முன்னாடி ஒரு சிலபஸ் இருந்துச்சு,
இப்போ ஒரு சிலபஸ் இருக்கு. அப்போ சிலபஸ் மாற மாற நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, அது ஏத்துக்கிறோம். அப்போ சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்ம ஏத்துக்கிறோம். அத நம்ம தகவமைச்சுக்கிறோம். நம்ம அதுக்கு அடாப்ட் ஆயிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஜெனரலா தெரிஞ்சது தான். சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்ம மாறிக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா அடாப்டேஷன். இப்ப அடாப்டேஷன்னா ஏத்துக்கிறது. என்னதான் லைஃப்ல நெகட்டிவ் நடந்தாலும் சரி, பாசிட்டிவ் நடந்தாலும் சரி, அது ஏத்துக்கிட்டு வாழ்றது தான் அடாப்டேஷன் சொல்லுவோம். அப்ப ஏற்புத்தன்மை, சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நடந்துக்கிறது. அதுதான் 2 கீ பாயிண்ட் தான் வரும் இதுக்கு. அவ்வளவுதான். ஏற்புத்தன்மை, சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்ம நடந்துக்கிறது. தட்ஸ் ஆல். இந்த 2க்கும் இதுதான். நமக்கு இது அடாப்டேஷன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்மள வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவோம். அவ்வளவுதாங்க. இந்த 2ம் ஈஸி தான். இது பாருங்க, அடக்டர் இம்ப்ரஷன்ஸ் அப்படின்னா அடக்டர்னா அடக்டர்னு கொடுத்துட்டாங்க. இம்ப்ரஷன்னா தடயங்கள். இப்போ இந்த இம்ப்ரெஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ திருடன் ஏதாச்சும் வீட்டில் திருட வரான் அப்படின்னா டோரை ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே அலங்காம க்ளவுஸ் போட்டு தான் வருவாங்க. ஏன் ப்ரெஸ் பண்ண மாட்டாங்கன்னா தடைய விழுந்துரும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த தடயங்களை எடுக்கிற துறை இருக்கும். அவங்க எப்படி பண்ணுவாங்க, தடயங்களை எப்படி கேதர் பண்ணுவாங்க, அந்த டோர்ல வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ஒரு லேமினேஷன் ஷீட் மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க. அப்போ ப்ரெஸ்னாவே தடயத்தை ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் அட்ஜசன்ட், நான் அந்த ஃபெவிகால் டப்பால காட்டினேன் இல்லைங்க, அட்ஜசன்ட். ஃபெவிகால் எதுக்கு யூஸ் ஆகும், ஒட்டும் தன்மை ஒட்டுறதுக்காக தான். அப்புறம் ஏ டயபெட்டிக்னா பேட் எடுத்துட்டு நம்ம எப்போ விளையாட போவோம், வெப்பம் மாறா, வெப்பம் மாறினதுக்கு அப்புறம் போவோம். வெப்பம் மாறா, வெப்பம் மாறாமை, வெப்பநிலை, இந்த 3 கீ பாயிண்ட் தெரிஞ்சா போதும். வெப்பம் வெப்பம்னே தான் வரும். அப்புறம் இது ஏ டயபெட்டிக் சார்ட். சார்ட் அப்படின்னா அட்டவணை. ஏ டயபெட்டிக்னா நமக்கு தெரியும், பேட் எடுத்துட்டு வெப்பம் மாறினதுக்கு அப்புறம் தான் போவோம். வெப்பம் மாறாமை. அப்புறம் ஏ டயபெட்டிக் லேப்ஸ் ரேட் அப்படின்னா ஏ டயபெட்டிக்னா வெப்பநிலைன்னு தெரியும். லேப் ரேட்னா என்ன சொல்லுவாங்க, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கூட நம்ம சொல்லுவோம் வட்டி வீதம், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரேட்னா வீதம் தெரியும் எல்லாத்துக்கும். லேப்ஸ் அப்படின்னா வீழ்ச்சி, ஒரு லேப் முடிஞ்சு லேப்ஸ் ஆயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க, வீழ்ச்சி. வெப்பம் மாறாங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் ஏ டயபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா இதை வெப்பம் மாறா. ப்ராசஸ்னா என்னங்க, நிகழ்வு. ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படிம்போம், நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடிட். அடிட்னா திட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. திட்டு எப்படி வாங்குவோம், வாயில தான் திட்டுவாங்க. அப்போ ஏ டிட் அப்படின்னா திட்டுவாங்க, வாயில தான் திட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கிடைச்சுறாங்க வாயில். அவ்வளவுதான். அப்புறம் அட்ஜசன்சி, அட்ஜசன்ட் ஸ்ட்ரீம். இப்போ அட்ஜசன்ட்டுக்கு வந்து ஒரு ரூட் வேர்டு, இந்த 2க்கும் காமன் ரூட் வேர்டு இருக்கு. நான் அட்ஜசன்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். அட்ஜசன்ட்னா அண்டைய சண்டைன்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ சண்டை போடுறவன்ட்ட நம்ம எப்படி போகணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அப்போ சண்டை போடுறவன்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சண்டை, அண்டைய சண்டை ஞாபகம் வச்சுங்க. சண்டை போடுறவன்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவ்வளவுதான். அப்புறம் சீனா கடல், முடிஞ்சு. ஸ்ட்ரீம்ஸ்னா ஓடைகள். அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் நம்ம டோட்டலா இதோட 5 பார்ட் முடிச்சிருக்கிறோம். நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா 6வது பார்ட் போட்டுட்டு நாளைக்கு ஒரு டெஸ்ட் கூகுள் ஷீட்ல இருக்கும். டெலகிராமை ஃபாலோ பண்ணுங்க. டெலகிராம்ல இதுக்கான இந்த 5 பார்ட்டுக்கான பிடிஎஃப் நான் கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். டெலகிராம்ல ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஸ்கெடியூல் மாத்தி பழமொழி, அடுத்து வந்து மரபு தொடர்கள், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூனிக் ஐடியாஸ் வச்சு கொண்டு போக போறோம். பிளஸ் ஜிஎஸும் கொண்டு போக போறோம். ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு வந்தாலும் தைரியமா இருங்க, படிச்சிடலாம். அதுக்கு நான் கேரண்டி. தமிழ்ல 90+ கொண்டு வர வைக்கிறது ஏன் கேரண்டி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.